Hey friends, இந்த வீடியோ நம்ம சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்க போறோங்க. ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தரப்புல இருந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர் வேலை வாய்ப்புக்கான அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அரசாணையில எந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சளவுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த அரசாணை வெளியிட்ட நாள் 11/3/2024. அதாவது கடந்த 3 வருடமாக காலியாக இருக்கக்கூடிய அந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாபை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ஒரு அரசாணை இது. மாவட்ட வாரியாக எத்தனை காலி பணியிடம் இருக்குது அப்படிங்கிறத இந்த அரசாணையில வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது 30/9/2022 வரைக்கும் மொத்தமா 5060 வேகன்சி வந்து காலியா இருக்குது. 5060 காலி பணியிடம் இருக்குது. பர்டிகுலரா இந்த கிராம உதவியாளர் பணிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 5060 வேகன்சி இருக்குது. இப்போ கடந்த வருடம் வந்து 2700 வேகன்சி ஃபில் பண்ணியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து இந்த நிதி ஆண்டிலையும் பாத்தீங்கன்னா 2299 வேகன்சி ஃபில் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் சேர்த்து இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு பாத்தீங்கன்னா 2299 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கான கல்வி தகுதியெல்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. ஸோ அதனால இதுக்கு மேக்ஸிமம் எல்லாருமே எலிஜிபிளா தான் இருப்பீங்க. ஸோ கல்வி தகுதி பத்தி டீடைல்ஸ், ஏஜ், அதாவது வயது வரம்பு பத்தின டீடைல்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ கண்டினியூஸா அந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இந்த கிராம உதவியாளர் பணிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமா சேலரி டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் 11,100 ரூபா. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கு. அதுல இருந்து 35,100 ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. மொத்தமா மாவட்ட வாரியாக எத்தனை வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது இந்த அரசாணையினுடைய காப்பிலேயே இருக்குது. இந்த அரசாணைக்கான PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா 30/9/2022 வரைக்கும் மோர் தென் 3 இயர்ஸ் வேகன்சி பாருங்க. அரியலூர் மாவட்ட வாரியாக கொடுத்துருப்பாங்க. அரியலூர்ல 21 வேகன்சி, சென்னையில 20 வேகன்சி. ஸோ அதிகமா இருக்கக்கூடியது ஈரோட்ல 141 வேகன்சி. அதோட அதிகம் பாத்தீங்கன்னா மதுரையில 155 வேகன்சி வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தஞ்சாவூர்ல வந்து 305 வேகன்சி இருக்குங்க. அதே மாதிரி இந்த கிராம உதவியாளர் பணிக்கான முக்கிய விவரம் நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும். அந்தந்த கிராமத்துல இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இதுல வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்க சொந்த ஊர்லயே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. தஞ்சாவூர் மாவட்டத்துல மொத்தமா 305 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மீதி மாவட்டத்துல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மொத்தமா 2299 வேகன்சி வந்து இருக்குது. சரி, இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து எப்போ வரும்? ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து வெளியிடுவாங்க. நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தையும் ஒரே நாள்ல வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கடந்த வருடம் எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு தாலுகா வாரியாக தான் அந்த நோட்டிபிகேஷன் வந்து வெளியிடுவாங்க, அறிவிப்பு வந்து வெளியிடுவாங்க. அதற்கான சாம்பிள் காப்பி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த நோட்டிபிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். tndistrict.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் போயிட்டு கீழே வந்து ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய பெயர் கொடுத்துருப்பாங்க. நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த சர்ச் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாமே கீழே ஓப்பன் ஆகும். இன்கேஸ் வரல அப்படின்னா போன வருடத்துக்கான டீடைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கூடிய விரைவில் வெளியிட்டுருவாங்க. ஒன்ஸ் ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் நோட்டிபிகேஷன் வெளியிட நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிட்டே வரோம். ஸோ அதனால கண்டினியூஸா நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இப்போ இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட்டுக்கான இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கறதுக்கு இப்போ இதுல பாருங்க, அந்த வியூ அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது எந்த மாவட்டம்? மயிலாடுதுறை மாவட்டத்துல தாரகம்பாடி அப்படிங்கிற இந்த தாலுக்காவுக்கான நோட்டிபிகேஷன். அதை கிளிக் பண்ணா நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது அறிவிப்பு அப்படின்னு போட்டு கீழே இன்ன சுழற்சி முறையில் வந்து எடுக்கிறாங்க. SC ST கேட்டகரி வைஸ் வந்து இருக்குது, கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ். இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. ஆண் பெண் இருவரும் அப்ளை பண்ணலாம். 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ்ல நம்ம நல்லா எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும். எந்த தப்பு இல்லாம நம்ம நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு அந்த எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா காமனா எல்லா தாலுக்காவிலையும் ஒரே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்காது. அது வந்து கொஸ்டின்ஸ் மாறுபடும். ஒரு சில பேர் வந்து பேராகிராஃபா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப் நீங்க வந்து எழுதணும். ஒரு தலைப்பு கொடுத்து அதை தமிழ்ல வந்து எழுத சொல்லுவாங்க. அதில் நீங்க பிழை இல்லாமல் எழுதிங்க அப்படின்னா யூ ஆர் செலக்டட் அப்படின்றாங்க. அவ்வளவுதான். 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், தமிழ்ல பிழை இல்லாமல் எழுதணும். அதே மாதிரி மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கும். 18 வயசு முடிச்சிருந்தாலும் அட்டன் பண்ண முடியாது. அதிகபட்ச ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 37 வயசு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒன்லி யார் யாருக்கு அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவாங்க.
அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ விண்ணப்பதாரர்கள் தாரகம்பாடி வட்டத்தினை சேர்ந்தவர்களாகவும் தாரகம்பாடி வட்டத்திலேயே நிரந்தரமாக வசித்து வருபவர்களாகவும் இருக்க வேண்டும். அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. இருப்பிட சான்றிதழ், அதாவது அந்த தாலுக்காவில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக தான் அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ், சுய விவரம், கல்வி தகுதி சான்று இதெல்லாமே எடுத்து வச்சுக்கணும். குடும்ப அட்டை, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, இருப்பிட சான்றிதழ் இது எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா. முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிறத விட சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதோட முக்கியமானது நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா உடனே டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே எலிஜிபிள் தான், பட் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதனால நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. அதனால இப்போவே உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.